நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மனமாறி நாம் ஆண்டவருடைய இலக்கத்திற்காக நாம் வேண்டி வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிடம் என்று சொல்லி திருமறையை சொல்கிறது. அவருடைய வாழ்வு ஆண்டவர் தருகின்ற வாழ்வு என்பது நித்திய வாழ்வு என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆகவே அன்பாளர்களே, இந்த புதிய ஆண்டிலே கடந்த ஆண்டுகளில் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்கின்ற மேலான சிந்தனையோடு கூட வாழ்க்கையிலே கடந்த ஆண்டுகளில் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது முடிவில்லை. நம்மை கனப்படுத்தி நம்மை இரட்டிப்பான சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழிநடத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அதை இந்த 61வது அதிகாரத்திலே 2 வகையான விடுதலை வாழ்வு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பாபிலோன் தேசத்திலே இருந்த ஆண்டவருடைய ஜனங்கள் இவ்விதமாக விடுதலை வாழ்வு பெற்று அவர்கள் நிரந்தரமான பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி 1வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது அங்கு மேசியாவினுடைய வாழ்வு குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேசியாவாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றுகின்ற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், எல்லா நாட்டில் வாழ்கிற மக்களுக்கும் அவர்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து பயிற்சியை பெற்றுக்கொள்ள செய்வார் என்பது முதல் 3 வசனங்களிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது. அதை 2 வகையான விடுதலை வாழ்வும் ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்வு என்பதை திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. அதை இந்த புதிய ஆண்டின் ஆரம்ப மணித்துறைகளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக 2 மேலான நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. அது முதலாவதாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக நமக்கு தருகின்ற செய்தி என்று சொன்னால், நான் உங்களுக்கு பதில் செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இப்படி நீங்கள் என்னென்ன காரியங்களே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, எந்தெந்த காரியங்களே நீங்கள் கடந்த ஆண்டுகளில் நிந்தையையும் அவமானத்தையும் வெற்றியும் அடைந்தீர்களோ, அந்த காரியங்களிலே நான் உங்களுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 18வது மற்றும் 19வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது இப்படி படிக்கிறோம். எரேமியா 30வது அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் வீட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவைகளை ரசித்துக் கொண்டேன். அவர்கள் குறுக்கி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஆகியவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த சட்டவாக்கியத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு பதில் செய்வேன். ஆண்டவர் பதில் செய்வது என்பது ஆண்டவருக்குரியது. வாழ்க்கையிலே எத்தனை நமக்கு எதிராக இன்னல்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்படுத்துகின்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பதில் செய்கின்றவராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலே சட்டம் வைத்தார். அதிகமாக சட்டம் வைத்த பொழுது ஒரு நாள் ரயிலே பயணிப்பதற்காக சென்ற பொழுது அவரை என்ன செய்தார்கள்? ரயிலில் இருந்து என்ன செய்தார்கள்? கீழே தள்ளினார்கள். இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்கள் உலகமெங்கு பேசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவதாக தள்ளிவிட்டவன் இதே வரைக்கும் யாருன்னு சொல்லி என்ன செய்யாது தெரியாது. ஆகவே ஒரு வாழ்க்கையிலே யார் அவமானத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் எண்ணுகிறீர்களோ, அவருடைய பெயர்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவார். இந்த எரேமியா 30வது அதிகாரம் 18-19ஆம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்ற காரியம், நாம் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திரும்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
நகரம் தன் மண்வீட்டின் மேல் கட்டப்பட்டு அரவணை முன்பு போல நிலைப்படும். அவைகளிலிருந்து சுரக்கமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குளிக்க போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை சிறுமைப்படுத்துவதில்லை. ஆகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டில் விளக்கம் செய்வார். முன்பு இருந்தது போல ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்துவார். உங்களுடைய கூடாரத்தில் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் துணிக்கும். ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் ஆண்டவராலே மகிமைப்படுத்தப்படுவீர்கள் என்கிற இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதும் கொடுத்தவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் என்னுடைய சேஷபுத்திரன் என்று சொல்லுகின்றார். ஆண்டு நீங்களும் யார் என்று சொன்னால் ஆண்டவருடைய குமாரன், நாம் ஆண்டவருடைய சேஷ்ட புத்திரர். ஆகவே ஆண்டவர் நம்முடைய சேஷ்ட புத்திரவாதத்தை அவருடைய குமாரர்களாகிய நமக்கு தருவார். ஆகவே நாம் ஒதுங்கி போக மாட்டோம். நாம் நிச்சயமாக வாழ்ந்து சிரித்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவான மகிழ்ச்சியை தருவார் என்பதற்கு எவ்விதமான சந்தேகம் இல்லை. அதை நீங்கள் திருமணை படிக்கின்ற பொழுது 30வது சங்கீதத்தை 11ஆம் வசனத்தை இப்படி நாம் படிக்க முடியும். என் பொருளை ஆனந்த கழிப்பாக என்ன செய்வார், மாற பண்ணுகிறார் என்று சொல்லி மோசேயுடைய ஜெபம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற 1வது சங்கீதத்தை 15வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, தேவனை எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வசனங்களுக்கும் சரியாக என்னை செய்வதை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக இருக்கிற புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கிற பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அதனுக்கு தருங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவர் நம்முடைய ஜனங்களுக்கு பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற மேலான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுடைய வாழ்விலே நான் உங்களோடு கூட இருந்து உங்களை வெட்டத்துக்கு பதிலாக உங்களுக்கு பலன் தருவேன் என்று சொல்லி, நீங்கள் எந்த இடத்தை வெட்டப்படுகிறீர்களோ அந்த இடத்தை நீங்கள் புகழப்படுவீர்கள், நான் உங்களுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 35ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது அங்கே விவசாயத்திற்கு சொல்லுகிற காரியம் என்று சொன்னால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், ஆனந்த கழிப்போடு என்ன செய்வார்கள். 35வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி திருமணை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே இந்த புதிய ஆண்டு ஆண்டவர் நமக்கு தருகின்ற மேலான ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நான் உங்களுக்கு பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை தருவார். நம்முடைய கூடாரத்தை என்கிற சத்தம் கேட்கும்படியாக ஆண்டவர் செய்வார். நாம் ஒழுங்கி போக மாட்டோம், நம்மை அவர் வர்த்திக்க பண்ணுவார் என்கிற முதலாவது செய்தியை நம்முடைய இடத்திலே நாம் இந்த ஆரம்ப நிமிடங்களிலே நம்முடைய மனதிலே நாம் நிறுத்திக் கொள்வோம். இரண்டாவதாக ஆண்டவர் இந்த 7ஆம் வசனத்திலிருந்து நமக்கு கற்றுத் தருகிற இரண்டாவது செய்தி என்று சொன்னால், நம்மை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை 4ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற பொழுது, அவருடைய பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக இருந்தபோது இவர்கள் வேலை செய்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் இவர்களை எதிரமாக எடுத்து நிலைநிறுத்த இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய மந்தைகளை அந்நிய புத்திரர் மேய்ப்பார்கள், அந்நிய புத்திரர் உங்கள் பணியாட்களாக இருப்பார்கள், உங்கள் திராட்சை தோட்டக்காரராக இருப்பார்கள், நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள், நீங்கள் காதுகளில் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று சிலரை சொல்லுகிறார். என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை திருமணி நமக்கு கற்றுத் தருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது,
10 மற்றும் 11ஆம் வசனங்களை நாம் இப்படி படிக்கிறோம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்கப் பண்ணுவேன். பட்டணங்களில் குடியிருக்கப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்கப் பண்ணுவேன். ஒரு நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முன்னே சேர பார்க்கலும் உங்களுக்கு நற்செய்தி உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன். முந்தைய நீங்கள் எவ்விதமாக இருந்தீர்களோ, பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக செல்வதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அப்படியே நான் மறுபடியும் உங்களை ஸ்தாபிப்பேன். உங்களுடைய முன்னே சேர பார்க்கலும் உங்களுக்கு நற்செய்தி உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறார். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தர ஸ்தலங்கள் கட்டப்படும் என்று சொல்லி ஆகவே 61வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது அங்கு 4வது வசனத்தை இப்படி படிக்கிறோம். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுத்து தலைமுறை தலைமுறையாய் விழுந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள் என்று சொல்லி அவை வந்து தேசத்தை குடியிருக்கிற ஜனங்கள் பாழாய் கிடக்கின்ற கட்டடங்களை புதிதாக கட்டி அதை வாசம் செய்வார்கள் என்று சொல்லி ஆகவே அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், பட்டணங்கள் குடியேற்றப்படும் என்று சொல்லி திருமணி சொல்லுகிறார். உங்களுடைய முன்னிலை செயல்பாடுகளும் உங்களுக்கு நற்செய்தி உண்டாக்குவேன் என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே மாணவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய சமூகத்தை கொண்டு வந்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே எல்லாவற்றையும் இரண்டத்தனையான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தர பொதுவானவராக இருக்கிறார். பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில நிலையான காரியங்களை நாம் எதிர்கொள்ள கூடும். யோகனுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுது 42வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே அவர் எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக அவர் ஆசீர்வாதங்களை செய்வார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக நாம் படிக்கிற பொழுது அது வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெற்றதை நாம் படிக்க முடிகிறது. 19வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு எந்த ஒரு நிலையில் இருந்தார், ஒரு பெரிய கணம் பொருந்திய மனிதராக இருந்தார். அவ்விதமாக கணம் பொருந்திய மனிதராக இருந்தவர் இப்படி விதமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கண்டுபடைகள் ஏமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் வருகிறார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார்கள். எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் இப்படி எனக்கு மாறிவிட்டார்கள், அந்நியர்களாக மாறிவிட்டார்கள். வந்து ஜனங்கள் வெளியே போனார்கள், சிறைகள் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரர்களும் என்னை அந்நியராக எண்ணுகிறார்கள். அவரின் சாதனைக்கு நான் நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற பொழுது அவன் எனக்கு உத்தரவு போனான். என் வயனால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது. என் ரத்தத்தின் பிள்ளைகளுக்காக கருதுகிறேன். சிறுபிள்ளைகளும் என்னை அசட்டு பண்ணுகிறார்கள். இந்த 12ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிற பொழுது வேலைக்காரர்கள் துவைக்கப்பட்டார்கள். அவனை வேலைக்காரர்களை கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் கூட என்ன செய்கிறார்கள், அசட்டு பண்ணுகிறார்கள். சிநேகிதர்கள் என்ன செய்கிறார்கள், அவனை மறந்து விட்டார்கள். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் யோபுவினுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவதற்கு உண்டான காரியம் என்னவென்று சொன்னால், இப்படி சிநேகிதர்கள், வேலைக்காரர்கள், அவருடைய மனைவி எல்லாரும் அவரை விட்டு மறந்து போனாலும் அல்லது நீ தவறு செய்தாய் என்று சொல்லி அவரை உடல் சொல்கிறவர்களாக காணப்பட்டாலும் யோபு எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யோபுவின் முன்னிலையை பார்க்கிறோம். அவருடைய முன்னிலையை ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கால்நடைகள் அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சில தருணங்களிலே நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். அந்த நிந்தைகளை எல்லாவற்றையும் நாம் கடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பொறுமையோடு கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒதுக்கிட்டு நம்மை சிறப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். தாவீதுக்கு வராத நிந்தை நமக்கு என்ன செய்யப்படுவதில்லை. தாவீதுக்கு வராத நிந்தை நமக்கு என்ன செய்யப்படுவதில்லை.
வரப்படுவது இல்லை. தாவீதுக்கு என்ன வந்தது? 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது அங்கே அப்சலோமுக்கு பயந்து அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். தன்னோடு கூட இருக்கிற சிறு கூட்டத்தை கொண்டு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதிகமாக சென்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே நாம் சீமையை குறித்து நாம் என்ன செய்கின்ற படிக்கிறோம். 16வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற பொழுது அங்கு சீமை என்ற பெயருடைய ஒரு மனுஷன் அவன் புறப்பட்டு தூசித்துக் கொண்டே வருகிறார். தாவீது ராஜனுடைய சகல ஊழியக்காரர்களும் கற்களை எறிகின்றார். அவன் சொல்லுகிறான், பெலியாளின் மகனே ஒளிந்து போய் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ராஜாவோடு கூட இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், அவன் ஏன் ராஜாவை தூசிக்கிறான், அவன் தலையை செய்யட்டுமே, வாங்கி பண்ணட்டுமா என்று சொல்லி சொல்லுகிற பொழுது தாவீது அந்த சொல்லுகின்ற காரியம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்கத்தக்கவன் யார் என்று சொல்லி அங்கு சொல்கிறார். தொடர்ந்து நீங்கள் படிக்கின்ற பொழுது 11ஆம் வசனத்திலே இந்த பெண்ணின் எத்தனை அதிகமாக செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அதே 12ஆம் வசனத்திலே ஒருவேளை கர்த்தரின் சிலுவையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை செய்வார், சரி கட்டுவார். உடனே சீமையை தாவீதை நிந்தித்தான். தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் அவனை கொண்டு வரவேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லாமல் அவன் என்ன செய்வதில்லை, நிந்திப்பதில்லை. ஆகவே அவன் நிந்திக்கட்டும், இந்த நாளிலே ஆண்டவரின் சிறுமையை பார்ப்பார், அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி சொல்கிறார். தொடர்ந்து நீங்கள் 19வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புகின்ற பொழுது 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலே நாம் படிக்கின்ற பொழுது இப்பொழுது அப்சலோமுடைய காலம் முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த தாவீது மறுபடியும் தன்னுடைய இருக்கின்ற வீரர்களோடு கூட அவர் மறுபடியும் வருகின்ற பொழுது இந்த சீமையை என்ன செய்கிறான் என்று சொன்னால், தாவீது மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு அங்கு செல்கிறார். அதிகமாக இந்த சீமையை யோர்தானை கடக்க வருகிற பொழுது ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து 19ஆம் வசனத்தை படிக்கிறோம். என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தனது மனதில் வைக்காமலும் என்று செய்வாராக இருப்பாராக. நான் பெரிய துரோகம் செய்தேன், இந்த துரோகத்தை நீர் என்ன செய்ய வேண்டாம், என்னுடைய மனதை நீர் என்ன செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம். நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு சொல்கிறார். அப்பொழுதும் ராஜாவோடு கூட இருந்தவர் இப்படி செய்தபடினாலே அவன் கொள்ள வேண்டாமா, அவனை கொள்ள வேண்டாமா என்று சொல்லி சொல்லுகிற பொழுது தாவீது மறுபடியும் சொல்லுகின்ற காரியம் 23ஆம் வசனத்திலே நீ சாவதில்லை என்று சொல்லி சேவைக்கு என்று செய்கின்றார், வாழ்வு கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே இந்த யோகின்ற வாழ்க்கையிலே முந்தின நேரத்தில் யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இப்பொழுது கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலே அவர் இடத்தையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இந்த தாவீதை இந்த சீமையை அவன் மிகவும் கேவலமாக பேசினாலும் அவனையும் அவனோடு இருந்தவர்களையும் கல்லெறிந்தாலும் தேவன் அனுமதிக்காதபடி இவனை தூசிப்பதில்லை என்று சொல்லி அவனுக்கு வாழ்வு கொடுத்த தாவீது போல இந்த புதிய ஆண்டிலே ஆண்டோட சமூகத்திலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அதுவே நாம் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க தேசத்திலே ஆபிரகாம் லிங்கன் அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்னதாக சில தேர்தல்களில் அவர் தோல்வியிருக்கிறார். விதமாக தேர்தல் பரப்புரையிலே அவருக்கு எதிராக நிற்கிறவர் அவர் அந்த எதிர்கட்சியை சேர்ந்தவர் அவருடைய முகத்தை பார்த்து விதமாக சொல்கிறார், இவர்தான் உண்மையான ஒளிகளா என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். ஆகவே இவருடைய ஒழுக்கமான முகத்தை பார்த்து இவர் உண்மையான அசல் ஒளிகளா என்று சொல்லி என்ன செய்கின்றார் சொல்கிறார் இந்த தேர்தல் பரப்புரையிலே. அதற்கு பிற்பாடு இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கிறார். இந்த யார் இவரை அசல் ஒளிகளா என்று சொல்லி சொன்னாரோ
அவர் எதிர்கட்சியாக இருந்த போதிலையும் அவருக்கு மந்திரி சபையிலே என்ன செய்கின்றார், இடம் கொடுக்கின்றார். அவருடைய பெயர் எட்வின் எம் சாம்சன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எட்வின் எம் சாம்சன் என்று சொன்னவர் என்கிறவர் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொல்கிறார், இவர் அசல் கொடியார் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாம் லிங்கன் அவருக்கு என்ன செய்கின்றார், தன்னுடைய மந்திரி சபையில் என்ன செய்கின்றார், முக்கியமான இலாக்காவை என்ன செய்கின்றார், ஒதுக்குகின்றார். இறுதிய நாட்களிலே இந்த ஆபிரகாம் லிங்கனுக்கு மிகவும் விசுவாசமான அமைச்சராக செயல்பட்டது இந்த எட்வின் எம் சாம்சன் என்பதாகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்மை வாழ்க்கையிலே நிந்தைகள், வெட்கங்கள், அவமானங்கள் வருகிறது என்று சொல்லி நாம் சோர்ந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து வழிநடத்துகின்ற, நம்முடைய வாழ்க்கையிலே நிலையில் இருக்கின்ற ஆண்டவர் இந்த புதியாண்டிலே நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற மேலான சிந்தையோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவர் வாழ்க்கையிலே நிறைவான நன்மையை பெற்றுள்ள ஆண்டவர் நமக்கு பிறகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த இரண்டு நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். திருமறை சொல்கிறது, 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கிற பொழுது 2வது அதிகாரம் 6வது வசனம் விதமாக சொல்கிறது, அதுபடி இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வேறு பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீவனில் வைக்கிறேன், அறிவியல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி என்ன செய்திருக்கிறது, வேதத்தை சொல்லி இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள், அவரை விசுவாசிக்கிற வாழ்க்கையிலே வெட்கம் என்பது அது ஒருவரும் இருக்காது என்பதை திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது 23வது வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுவதற்கு காத்திருங்கள். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டே ஆண்டவர் நமக்கு தந்திருக்க வேண்டுமாக இரண்டத்தையான மகனை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டோட சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம். நாம் யாருமாக சேர்ந்து இந்த சட்ட வாக்கியத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தினையாக பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கிரியைக்காக நாம் யாரும் எழுத நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கோபம் ஒழிக, டவுன் வித் ஆங்கர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 4ஆம் அத்தியாயம் முதல் 16 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயீனை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயீன் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயீன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயீனையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயீனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தராய் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், நான் அறியேன்,
என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர்